அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் அரை ஸ்பூன் பிங்க் சால்ட், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு கார்ன்ஃப்ளவர் பொடி அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீசஸ் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு, பாஸ்மதி ரைஸ். இது 3/4 பாகம் வெந்தவொன்னே வடிச்சிட போகிறேன். அடுத்து ஒரு குக்கிங் பாட்டில் ஆலிவ் ஆயில் விட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ண அந்த சிக்கனையும் போட்டு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டுருவேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மறுபடியும் திருப்பி போடணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுற போகிறேன். மொத்தமே 4 நிமிஷம் இருந்தால் போதும். போன்லெஸ் சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்திருக்கும், பார்க்கலாம். வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்திருக்கு, சிக்கன் வெந்திருக்கு. இப்போ வந்து இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பெரிய பாட் எடுத்துக்க போகிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பெரிய பாட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணதை போட்டு, 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை போட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை போட்டு 2 நிமிஷம் போல் வதக்க போகிறேன். லைட் ப்ரௌன் ஆனவுடனே இந்த ஸ்டேஜில் குடமிளகா, அரை குடமிளகா, கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கேரட் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வீக்கெண்டுங்கிறதுனால கேரட் இல்லை. அரை ஸ்பூன் பிங்க் சால்ட்டு, அரை ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் சோயா சாஸ், அரை பழம் எலுமிச்சம்பழச்சாறு பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண கையோட சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குக்கான ரைஸையும் கூட சேர்த்துக்கலாம். உதிரியாக இருக்குது பாருங்கள். 3/4 பாகம் வேக வச்சு நான் வடித்து எடுத்துருக்கிறதுனால உதிரியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கரண்டி எனக்கு வந்து ஒத்து வரல. உட்டு எடுத்துக்க போகிறேன். உட்டில் வந்து நம்மளுக்கு கிளறுக்கு ஈஸியாக இருக்கும். லைட் வெயிட்டு, 2வது தோசை கரண்டி மாதிரி இருக்கிறனால கிளறுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம். என்ன சொல்கிறது, காரம் கம்மியாக இருக்கிறதுனால இது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஒரு ஜாலிக்காக நான் என்ன பண்ணேன்னா, வெள்ளரிக்காய் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதுவுமே அழகாக அமைஞ்சிருந்தது. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் எடுத்து வச்சிடலாம். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.